என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, என் அன்ப சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த நண்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். உள்ளங்கள் என்றென்றும் உம்மை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னை எல்லார் நிறைவும் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னை எல்லார் நிறைவும் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வே, என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? உங்களை தான் நான் மறக்கவே மாட்டேன், நான் உன் கூட தான் இருக்கேன், நீ என்ன கண்டும் காணாதபடிக்கு போனால் கூட நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஏசப்பா இருக்காங்கல்ல குட்டீஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது, நீங்கள் எதை கண்டும் பயப்படக்கூடாது அப்படின்னு இந்த நாளில் நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவருடைய உடனிருப்பு நமக்கு புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் சோர்ந்து போக மாட்டோம் குட்டீஸ். இன்னைக்கு இந்த ஒரு அருமையான வசனமும் கூட, இந்த வசனத்தையும் இந்த பிக்சரையும் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு லைஃப்ல தான் இருந்துட்டு இருக்கிறோம், நம்ம அட்லீஸ்ட் இனிமேவாவது திருந்தணும் அப்படிங்கிறது என் மனசுல படுது குட்டீஸ். புலம்பல் 3:31 ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. புலம்பல் 3:31 ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இது ஒரு புலம்பல் அப்படிங்கிறத கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் தோன்றது, நம்மளும் இப்படிதானப்பா புலம்பிட்டு இருக்கிறோம், என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் இவ்வளோ போராடியும், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டும், நான் இவ்வளோ நம்பினவங்க கூட என்னை இப்படிலாம் உதறி தள்ளுறாங்களே, என்னை ஏமாத்துறாங்களே, என்னை சீட் பண்ணுறாங்களேன்ட்டு நம்ம எல்லா சூழ்நிலைகள்லையும் இப்படி கவலைப்படுறது உண்டு. நிறைய இடங்கள்ல நம்ம சந்தோஷப்பட்டா கூட அதிகபட்சமாக நமக்குள்ள நிறைய ஏக்கமும் கவலையும் கண்ணீரும் தானே குட்டீஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பாருங்களேன், நம்ம இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான் இதில் இருக்குது. அவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, அவர் நமக்காக காத்துட்டு இருக்காரு, அவர் நமக்காக சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் அது நம்மளுடைய செவிகளில் இல்லாமல், நம்மளுடைய செவிகளில் விழாமல் நம்ம வாட்டுக்கு நம்மளுடைய சோகத்தையும் நம்மளுடைய கவலைகளையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி குட்டீஸ் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும்? நீங்களாம் குட்டி பிள்ளைங்க தான், ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு சோர்வு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு பயம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன் நீங்கள் ஏசப்பாட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் அதுக்கு ஏசப்பாட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏசப்பாவை திட்டுறீங்க தானே, எதுக்கு எனக்கு ஏசப்பா இதை கொடுத்தாங்கன்னு ஏசப்பாவை திட்டுறீங்க தானே. அப்போ ஏன் ஏசப்பா கிட்ட திட்டுறதுக்கு முன்னாடி, ஏசப்பா எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இதில் நான் என்ன தப்பு பண்ணேங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்க, நீங்கள் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு ஏன் குட்டீஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஸோ நீங்கள் இந்த வளர்ந்து வளர்ந்து உங்களுடைய இந்த நம்பிக்கை இல்லாத எண்ணம் தான் வளரும், இப்படி தானே குட்டீஸ். ஆனால் ஏசப்பா இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? நான் உன் கூட இருக்கேன், உன்னுடைய உள்ளம் உடஞ்சி போயிடுச்சுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு நான் உனக்காக காத்துட்ருக்கேன், என்னுடைய வார்த்தைகள் உனக்காக காத்துட்ருக்கு. ஆனால் நீ தான் அதை கண்டுக்க மாட்டேங்கிற, நீ தான் நான் கொடுக்குற சொல்யூஷனை ஒரு சொல்யூஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறேன்னு இந்த நாளில் நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே டவுட்டு, ஏசப்பா நம்மகிட்ட பேசுனாங்கன்னா நமக்கு அது எப்படி புரியும்? ஏசப்பா தான் இதை சொல்கிறாங்கன்னு நம்ம எப்படி அதை அசம்ஷனில் எடுத்துக்க முடியும் தானே கேட்குறீங்க? அவரிடத்துல டெய்லி உறவாடுங்க, அவரிடத்துல டெய்லி பேசுங்க. அவர் உங்களிடத்துல மறுபடியும் பேசுறது, உங்களுக்கு மறுபடியும் அவர் உணர்த்துறது எல்லாமே உங்களுக்கு புரியும் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் எடுத்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுக்கக்கூடாது. அவரை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்
எப்பயுமே சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்கங்கிறதையும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் எங்களை என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களை இறுக பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு முன்னாடி பாதை எப்படி இருந்தாலும் நாங்கள் உமக்கு உண்மையாக நாங்கள் நடக்க ஆசைப்படுறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை நடத்துங்க. ஆமென்.